சகோதரி அனுஷியா அவர்கள் கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. முறைமுறையாக வாசிக்க தெரிந்து கொண்ட சங்கீதம் முதலாம் சங்கீதம். சங்கீதம் 1. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராமலும் அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். கர்த்தருடைய நாமத்துக்கு பரிசுத்தம் உண்டாவதாக. இன்றைக்கும் நம்ம தியானிக்க போகிற சங்கீதம் என்னன்னா ஃபர்ஸ்ட் சங்கீதம். அந்த ஃபர்ஸ்ட் சங்கீதத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஞானத்தின் சங்கீதத்தை பற்றி சொல்லியிருக்கு. சங்கீதம் இந்த சங்கீதம் நம்மளோடு பேசுகிறவங்களாகவும் அதை உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிற விதமாகவும் இந்த சங்கீதம் நம்மளுக்கு தெளிவுபடுத்துகுது. அதாவது சந்தோஷம், கவலை, விரக்தி இதெல்லாமே இந்த சங்கீதத்துல நம்ம இந்த சங்கீதத்தை தியானிக்கும் போது இது எல்லாமே நம்மளுக்கு தெரியுது. இந்த சங்கீதத்துல தேவனுடைய பிள்ளைகளின் சந்தோஷத்தை பற்றியும் தேவனுடைய பிள்ளைகள் அல்லாதவர்களின் வருத்தத்துக்குரிய முடிவு, ஆசீர்வாதம் இல்லாதது, இது எல்லாவற்றையுமே இந்த சங்கீதத்துக்குள்ள நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. மெயினா என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்த வேதத்தை வாசிக்கிறவங்க என்ன பண்ணணும், நம்ம தெளிவாக வாசிக்கணும், அதை நல்லா ஆராய்ந்து அறியணும். அதை பற்றி ரொம்ப நம்மளுக்கு டீப்பாக இந்த சங்கீதம் நம்மளுக்கு தெளிவுபடுத்திருக்குது. இந்த தியானிக்கிறவர்களுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு எப்படி தியானித்தோன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக கிடைக்கும். நம்மளுடைய பழைய கால நினைவுகள் அதெல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ நம்ம என்ன நம்ம பாவம் செஞ்சாலும் சரி, என்ன தவறு செஞ்சாலும் சரி, அதெல்லாம் விட்டுட்டு நம்ம இனி என்ன வாழ்க்கைக்குள்ள போகணும் அப்படின்னு சொல்றதை பத்தி இந்த தெளிவா இந்த சங்கீதம் நம்மளுக்கு தெளிவுபடுத்துது. இந்த சங்கீதத்தை 2 பகுதிகளா பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் பகுதி 1லிருந்து 3 வசனம், 2வது பகுதி 4லிருந்து 6வது வசனம். அந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து 3வது வசனத்துக்குள்ள என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, யார் பாக்கியவான் அப்படிங்கிறத பத்தி தெளிவா சொல்லியிருக்கு. 2வது பகுதியில நீதிமான்கள் துன்மார்க்கர் இதை பத்தி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பகுதியில் ஏசப்பா யார் பாக்கியவான் அப்படின்னு சொல்லிட்டு முதலாவது மலை பிரசங்கத்தில் அவர் பேசினது ஃபர்ஸ்ட் முதலாவது பிரசங்கம் மலை பிரசங்கம். அது எல்லாருக்கும் நம்மளுக்கு தெரியும். அதை பற்றி அவர் என்ன மலை பிரசங்கத்தில் பேசினார் அப்படின்னா, யார் பாக்கியவான்கள் அதை குறித்து தான் அவருக்கு பேசியிருக்கிறாரு. அந்த பாக்கியவான் என்பது என்னன்னா தேவனுடைய ஆசீர்வாதம். அதை பத்தி நம்மள தேவனுடைய ஆசீர்வாதம் பாக்கியவான்களாக இருக்கிறவங்களுக்கு தான் தேவனுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பா நம்மளுக்கு கிடைக்கும். அதுல சங்கீதம் 1வது வசனத்துல துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், ஃபர்ஸ்ட் என்ன குறிப்பு அப்படின்னா துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும். துன்மார்க்கருடைய வழியில நம்ம நடந்தோம்னா நம்மளும் அந்த மாதிரி துன்மார்க்கமா தான் போகணும். அதனால நம்ம அதுக்கேற்ற மாதிரி நடவாம கர்த்தருக்கு பிரியமா நடக்கணும். துன்மார்க்கனை சார்ந்த விஷயம் கர்த்தருக்கு பிரியமில்லாத விஷயமா இருக்கும். கர்த்தரை விட்டு எப்பவுமே நம்ம தூரம் போயிடுவோம். துன்மார்க்கர் எப்பவுமே குற்றம் சாட்டுகிறவர்களாகவே இருப்பாங்க. அது கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் இருக்கிறது. 2வது பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பாவிகளுடைய வழியில எப்பவுமே நம்மளுடைய இதுக்கு போகக்கூடாது. பாவிகளுக்கு நம்ம விலகி தான் போகணும். நம்மளும் பாவம் செய்த போனாலும் கர்த்தர்கிட்ட அறிக்கை செஞ்சுட்டு அதை விட்டுட்டு நம்ம கர்த்தருக்கு விரோதமா போகாம கர்த்தருக்கு பிரியமா நம்ம நடந்துக்கணும். பாவிகள் எப்பவுமே தவறுதல், மற்றவங்களை பத்தி குறை சொல்லுதல், இதுவே தான் அவங்களுக்கு பழக்கமா இருக்கும். அதுவும் அவங்க தப்பு செஞ்சாலும் அதை நியாயப்படுத்துறது, அதுதான் பாவிகளுடைய பாவிகள் பண்ற வேலைகள். நம்ம அதுக்கேற்ற மாதிரி பாவிகள் வழியில் போகாம நமக்கு கர்த்தருக்கு பிரியமான வழியில நடக்கணும். இந்த பாதைகள்
பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 10லிருந்து 19வது வசனம் வரைக்கும் நம்மளுக்கு தெளிவா கொடுத்திருக்காங்க. அதுல 10வது வசனம் என்ன அப்படின்னா, என் மகனே, பாவிகள் உனக்கு நயங்காட்டினாலும் நீ சம்மதியாதே. பாவிகள் நமக்கு என்ன பண்ணாலும் என்ன பண்ணக்கூடாது, நம்ம அவங்களுடைய வழிக்கு நம்ம சம்மதிக்க கூடாது. அதே போல 15வது வசனத்திலையும், என் மகனே, அவர்களோட வழி நடவாமல் உன் காலை அவர்கள் பாதைக்கு விலக்குவாயாக. பாவிகளுடைய பாதைக்கு நம்மளுடைய காலை விலக்கி கர்த்தருக்கு பிரியமான வழியில நடக்கணும். அடுத்து, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். பரியாசக்காரர்னா நம்மளை எப்பவும் அவங்க பெருமை உள்ளவர்களாகவும் இருப்பாங்க, மற்றவர்களுடைய ஆலோசனைகளை புறக்கணித்து தீங்கு செய்கிறவர்களாகவே இருப்பாங்க, கர்த்தருடைய வார்த்தைகளை குறை சொல்வது அவர்களுக்கு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் பரியாசம். நம்மளை எப்பவுமே கிண்டல் கேலி செய்கிறவங்க தான் பரியாசக்காரர்கள். நம்மளும் அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாது, உட்காரக்கூடாது, நம்ம அதை விட்டு நகர்ந்து போயிடணும். இதை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீதிமொழிகள் 15:2 ஆகிய வசனத்திலையும், ஏசாயா 5:11 12 வரைக்கும், மல்கியா 3வது அதிகாரம் 13 15 ஆகிய வசனங்களையும் இவங்களை குறிச்சு பேசியிருக்காங்க. அடுத்த 2வது வசனம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். 2வது வசனம் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து. கர்த்தருடைய வேதத்தில் நம்ம எப்பவும் என்ன பண்ணணும், பிரியமா இருக்கணும். கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறவங்க தலைவர்கள் அவங்க தான் ஆலயத்துல எப்பவும் இருப்பாங்க, அவங்க தான் கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும்னு இல்லை. நம்மளும் கர்த்தருடைய வேதத்துல என்ன பண்ணலாம், எப்பவும் பிரியமா இருக்கலாம். அடுத்து, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியமான். இரவும் பகலும், நைட்டு பகல்னு பார்க்காம கர்த்தருடைய வேதத்தை நம்ம வாசிக்கிறது மட்டும் இல்லாம அந்த தியானமா இருந்து நம்ம கர்த்தருக்கு பிரியமா நடந்தாலே நம்ம யாரு, அந்த மனுஷன் பாக்கியவானா இருப்பான். நம்மளுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பா கிடைக்கும். இப்படிப்பட்டவருடைய ஆசீர்வாதத்தை தான் கர்த்தர் இந்த 3வது வசனத்துல சொல்லியிருக்கிறார். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இப்ப நம்ம ஆத்தோரத்துல ஒரு மரம் இருக்குது அப்படின்னா அதோட செழுமைக்கும், இப்ப வறண்ட நிலத்துல ஒரு நன்மை இருக்குன்னா அதனோட செழுமையும் எப்படி இருக்கும், வறண்ட நிலத்துல இருந்து இலையெல்லாம் அந்தந்த இதுக்கு அப்ப உதிர்ந்து போகும். அந்த ஆத்தோரமா நல்ல தண்ணி செழிப்புள்ள இருக்கிற இடத்துல என்ன பண்ணும், எப்பவுமே மரம் செழிப்பா இருக்கும். அத மாதிரி என்ன பண்ணுவாங்க, கர்த்தருக்கு பிரியமா நடந்தா வேதத்துல தியானமா இருக்கிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அந்த கடைசி இதுல பாருங்க, அது 100% உண்மை. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இவன் இந்த மாதிரி பண்ணினாங்க அப்படின்னா அவன் என்ன பண்றது, கர்த்தருக்கு பிரியமாய் பண்றவங்க அவங்க செய்யறது எல்லாமே ஆசீர்வதித்து கொடுப்பார். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் அனைத்தும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தான் இந்த வசனம், அந்த கடைசி பகுதி. அடுத்து 2வது பாட்டு 4-6. துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். துன்மார்க்கர் என்ன, காற்று எப்படி இருக்கும், காற்று பறக்கடிக்கிறதுனா அந்த பதரை போல்னா லகுவா இருக்கும். அவங்க உண்மை எதுனாலும் பிரயோஜனம் இல்லாம, தூசி குப்பை அந்த மாதிரி பிரயோஜனம் இல்லாம எதுக்குமே உபயோகப்படாததுதான் என்ன பண்ணும், காத்துல பறந்து போகும். அத மாதிரிதான் என்ன பண்றாங்க, துன்மார்க்கர் இருக்கிறாங்க. ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபைகளிலும் நிலை நிற்பதில்லை. துன்மார்க்கருக்கு என்ன, கடைசியில நீதிமான்கள் கடைசி காலத்துல என்ன, நீதிமான்களுக்கு கர்த்தர் ஒரு வரிசையை கொடுத்திருப்பாரு. அந்த வரிசையில துன்மார்க்கருக்கு இடம் கிடையாது. கர்த்தர் கடைசியில நீதிமான்களை அவரோட பக்கம் சேர்த்து கொள்வார். கர்த்தருடைய பிள்ளைகள் துன்மார்க்கர் அப்படி கிடையாது. கர்த்தருடைய வசனத்தை வெறுக்கிறவர்கள் காற்று பறக்கடிக்கிற அந்த பதரை போல இருக்கிறார்கள். ஒரு பயனற்ற நிலை, துன்மார்க்கருக்கு ஒரு பயனற்ற நிலை, நீதிமான்களுக்கு அந்த மாதிரி கிடையாது. கர்த்தர் அவர்களை சேர்த்துக் கொள்வார். கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். நீதிமான்களின் வழியை கர்த்தர் எப்போதும் அறிந்திருக்கிறார். அவருடைய பிள்ளையாய் நம்மளை சேர்த்துக் கொள்வார். துன்மார்க்கருடைய வழி அப்படி கிடையாது. அவங்களுக்கு கடைசியில அழிவுதான்.
அதன்படி நம்மளும் தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வசனத்துல தியானமாய் இருந்து அவருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும். தேவன் தாம் இந்த சங்கீதத்தை ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமென். ஆமென். அல்லேலூயா. சங்கீதத்தை கொடுத்த சகோதரிக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வருகிற நாட்கள் தெய்வ ஆசீர்வாதமாய் வழி நடத்துவார். இப்பொழுதும் ஆண்டவருக்கு யோபு ஆண்டவர்கிட்ட பேசும்போது, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறீர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஆண்டவர் செய்கிற காரியங்கள், செய்ய நினைக்கிற காரியங்கள் ஒரு நாள் அது தடைபடுவதில்லை. அப்படி தானே? நாம் ஆண்டவரிடத்திலே சில நேரங்களில் சில விண்ணப்பங்களை வைத்திருப்போம், அது கொஞ்சம் தாமதமாகும். நம்ம என்ன செய்வோம்? எரிச்சல் அடைவோம், இல்லை வேதனைப்படுவோம். இது ரெண்டும் தானே செய்வோம். ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவர் எனக்கு தரல. சில நேரங்களில் ஆண்டவரை நம்ம என்ன செஞ்சிருவோம்? பேசிடுவோம், கோபத்தில் மனசுக்குள்ளே திட்டிடுவோம். நான் கேட்டேன், நீங்கள் எனக்கு பதிலே தரல அப்படின்ட்டு. ஆனால் ஆண்டவர், நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய ஜீவனையே நமக்கு கொடுத்துருக்கிறார். அப்படின்னா நம்ம அவர்கிட்ட கேட்குறத அவர் தராமல் இருப்பாரா? கண்டிப்பாக தருவார். கொஞ்சம் லேட்டாகும். நம்மளை ஒரு வழி திருத்துதலுக்கு அவர் கொண்டு வருவதற்கு கொஞ்சம் சமயம் கொடுப்பார். அந்த நேரங்களை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆண்டவர் எதற்காக இதை தாமதப்படுத்துகிறார், எதற்காக கொஞ்சம் தாமதிக்கிறார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நம் மனசுக்குள்ளாக உருவாக்க வேண்டும். அப்போது நம்ம அதிலிருந்து என்ன காரியத்திற்காக இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கும் பொழுது, ஆண்டவர் நம்மை சரிப்படுத்துவதற்காக, சீர்படுத்துவதற்காக அந்த நேரத்தை கொடுத்து எடுத்திருப்பாங்க. ஆனால் அவர் செய்ய நினைக்கிற காரியங்கள் ஒரு நாளும் தடைபடாது. யோபு அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுதும் ஆண்டவரை விட்டு விலகாமல் அந்த இடத்துல எப்பொழுதும் ஜீவனை மாத்திரம்தான் அவருக்கு இருந்துச்சு. ஆனாலும் தேவனை அவர் என்ன செய்யல, விடலை. அப்படியான ஆண்டவர் நம்மோடு கூடவே இருக்கிறார். இப்பொழுது புதிய ஆராதனை தேவனுக்கு மகிமைப்படுத்தி நாம் அவருக்கு செலுத்துவோம். கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். சங்கீதம் 84 சொல்லுகிறது, சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். ஆண்டவருடைய கூடாரத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். அது இன்பமும் நன்மையுமாய் நமக்கு இருக்கும். அப்படியான தேவனை ஆராதிக்கிறோம். அனைவரும் எழுந்து நின்று துதி ஆராதனைக்கு கடந்து செல்வோம். தேவன் நம்மை ஆசீர்வாதமாய் வழி நடத்துவார். செப்பானியா 8ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் இருக்கிறார், சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கம்பீரமாய் கழி கூறுவார். வார்த்தை ஆண்டவர் நம்மேல் எப்படி இருப்பார் அப்படிங்கிறதை குறித்து சொல்லுகிறது. செப்பானியா அந்த அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஆண்டவர் நம் பேரில் எப்படி இருக்கிறாங்க, களி கூர்ந்து மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. அப்போ அந்த மகிழ்ச்சி தேவன் நமக்கு நம் பேரில் இருக்கும் பொழுது ஆண்டவர் பேரில் நம்ம எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். அப்படிதானே? இப்போ ஆண்டவருக்கு நம்ம எப்படி, அவர் வேற எதையுமே நம்மக்கிட்ட எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்க நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறது அவர்கள நமக்கு நன்றியுள்ள பிள்ளைகள், நம்மை ஆராதிக்கிற பிள்ளைகள், நம்மை துதிக்கிற பிள்ளைகள் அப்படிங்கிறது மாத்திரம்தான் தேவன் எல்லாவற்றையும் நம்மகிட்ட இருந்து எதிர்பார்க்கிறாங்க. ஆண்டவர்கிட்ட இருந்து நம்ம நிறைய எதிர்பார்ப்போம், நிறைய வேண்டுதல்களை வைப்போம். ஆனால் தேவன் எதையும் நம்மகிட்ட வேண்டுதலாக வைக்க மாட்டாங்க. எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பாங்க. என் பிள்ளைகள் இப்படியா இருப்பார்கள், என்னை துதிக்கிறாங்க, என்னை ஆராதிக்கிறாங்க அப்படின்னு சொல்றது அவருக்கு மிகுந்த ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அந்த ஆண்டவருடைய கூடாரத்திலே நாம் இருக்கிறோம். அவருக்கு துதிகளை, கனத்தை, மகிமையை செலுத்த நாம் ஒப்புக் கொடுப்போம். ஆமென். இந்த பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் ஒலிக்கும், பின்மீதாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும், அல்லேலூயா. பின்மீதாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும், மகிமை படுத்துவே
ஆண்டவருடைய வாக்கானது எப்பொழுதுமே நமக்கு ஒரு அவர் கொடுக்கிற வார்த்தை, அவர் கொடுக்கிற வாக்கு தத்தங்கள் நம்ம என்ன செய்யாது, ஒரு நாளும் மாறாது. நம்ம அப்படியான நம்முடைய எல்லா காரியங்களும் எல்லா நினைவுகளும் அவர் அறிந்திருக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். தேவ பிரசன்னமானது உண்மையான ஒரு ஆசீர்வாதமாய் நமக்கு காட்டுகிறது. சிறையிருப்பில் இருக்கிறாங்க, அல்லேலூயா. அவங்க நினைச்சிருப்பாங்களா அந்த சிறையிருப்பிலிருந்து தேவன் நம்மை மாற்றுவார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு என்ன செஞ்சிருப்பாங்க, துதிப்பாங்க. அந்த இடத்துல ஆண்டவருடைய பிரசன்னமானது அந்த சிறையிருப்பை மாற்றிச்சு, அப்படித்தானே? தீச்சூளையில் போட்டிருக்கிறாங்க, அப்பமா அவங்க ஆண்டவரை துதிக்கத்தான் செய்கிறாங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறாங்க. அந்த இடத்துல இருந்து தேவன் அவர்களை எப்படி பாதுகாத்திருப்பாங்க? தீச்சூளை நம்ம அனைவரும் அறிந்திருக்கிறோம், எல்லோருக்கும் தெரியும். செங்கல் சூளைகள்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. அதில் எப்படி தீயை போட்டு கொளுத்துவாங்க, எந்த அளவுக்கு அதனுடைய வெப்பம் இருக்கும் என்பது நம்ம அனைவருக்கும் தெரியும். சிறையிருப்பில் இருக்கிற அவங்கள எங்கெல்லாம் கொண்டு வச்சிருக்கிறாங்க, அங்கிருந்து எளிதில் கடந்து செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனாலும் தேவ பிரசன்னமானது அந்த இடத்துல அவங்களுக்கு கொடுத்திருக்கிற நன்மையான காரியங்களை பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம். நம்ம எப்பொழுதும் தேவனிடத்திலே வேண்டிக் கொள்வதெல்லாம் எப்படியா இருக்கிறது, நம் உள்ளங்கள் எப்படியா இருக்கும்? சுகத்தை கூடும், பலத்தை கூடும், பொருளை கூடும், வீடை கூடும், அதைத்தான் நம்ம கேட்கிறோம். கேட்க வேண்டிய தேவையே இல்லை. ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கவே வேண்டாம். நம் உள்ளந்தரியங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாளைய காரியத்தை குறித்து சிந்திச்சு நம்ம என்ன செய்வோம், கவலைப்படுவோம். இருக்கா இல்லையா? எல்லாருக்கும் இருக்கும். இந்த காரியத்தை குறித்து தேவன் கைகளில் ஒப்பு கொடுக்கும்போது தேவன் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்வார். எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலைகளில் நம்ம இந்த தேசத்தில் கடந்து வந்து கொண்டு இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறோம். எவ்வளவு பிரச்சனைகள் மத்தியில் நம்ம இருக்கிறோம், எவ்வளவு துன்பங்கள் மத்தியில் இருக்கிறோம். ஆனாலும் நமக்கு ஒரே துணையாக இருக்கிறவர் யார் இருக்கா அப்படின்னா
நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அவரைத்தானே நம்ம எப்பொழுதும் நினைவு கூர்ந்து இருக்கிறோம். அவரைத்தான், அவர் காலடியில் இருக்கிறோம். ஆண்டவரே, என்னுடைய சூழ்நிலைகள், என்னுடைய பாடுகள், என் வேதனைகளை நீங்கள் அறிந்திருக்கீங்கப்பா. எந்த சூழ்நிலையில் நான் இருக்கிறேன், எவ்வளவு கஷ்டமான பாடுகளில் நான் இருக்கிறேன், நீங்கள் உங்களுக்கு தெரியாத காரியம் எதுவுமே இல்லை. அவர் கண்ணின் மறைவிலிருந்து நாம் மறைக்க முடியுமா? அவர் எண்ணங்கள்லேருந்து நாம் மறைக்க முடியுமா? மறைக்க முடியாது. வெளி தோற்றத்திற்கு சந்தோஷமாய் நம் முகங்கள் இருக்கும். உள்ளுக்குள்ளாக இருக்கிற வேதனைகள் தேவன் மாத்திரம்தான் அறிவாங்க. உள்ளங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன் மிகப்பெரியவர். எந்த சூழ்நிலையிலும் நம்மை கைவிடாத தேவனாக இருக்கிறார். அதுக்குத்தான் ஆராதனை செய்ய நம் வாரத்தில் நம்ம ஒரு நாள் கிடைக்குது அப்படின்னா அதை பிரயோஜனப்படுத்தி கொள்ளத்தக்கதாக தேவன் நமக்கு இந்த தேசத்தில் இப்படியான ஒரு ஆலயத்தை மனமகிழ்ச்சியாய் கடந்து செல்வதற்கு தந்திருக்கிறாங்க. அப்படி தானே? மற்ற நாட்களைப் போல அல்லாமல் தேவ ஆலயத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்லும் பொழுது தேவன் வாய்க்க செய்வார். உங்கள் காரியம் என்னவாக இருந்தாலும் சரி, அதை வாய்க்க செய்கிறவர் என் தேவனாக இருக்கிறார். இந்த பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்த நாம் ஒப்பு கொடுப்போம். காரியத்தை வாய்க்க செய்யும் கர்த்தர் உம்மோடு இருக்கின்றார். அழைக்கும் கர்த்தர் கடைசி வரை நடத்தி செல்வார். காரியத்தை பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். பேர் சொல்லி அழைத்த கர்த்தர் கடைசி வரை நடத்தி காரியம் வாய்க்கும். கர்த்தர் நேரத்தில் கர்த்தராலே காரியம் வாய்க்கும். கர்த்தர் நேரத்தில் கர்த்தராலே காரியம் வாய்க்கும். கண்ணீரை துடைத்து கர்த்தர் உனக்குள் வசிக்கின்றார். கண்ணீரை துடைத்தும் கர்த்தர் உனக்குள் வசிக்கின்றார். உன்னை தமக்கென்று பிரித்தெடுத்து தம் மகிமையால் நிரப்பிடுவார். உன்னை தமக்கென்று பிரித்தெடுத்து தம் மகிமையால் நிரப்பிடுவார். காரியம் வாய்க்கும். கர்த்தர் நேரத்தில் கர்த்தராலே காரியம் வாய்க்கும். காரியம் வாய்க்கும். கர்த்தர் நேரத்தில் கர்த்தராலே காரியம் வாய்க்கும். உன் நினைவு அவன் நினைவு அல்ல, மேலானதை செய்வார். உன் நினைவு அவன் நினைவு அல்ல, மேலானதை செய்வார். உடைத்து உருவாக்கும் தூயவர் சிறப்பா வணங்கிடுவார். உடைத்து உருவாக்கும் தூயவர் சிறப்பா வணங்கிடுவார். காரியம் வாய்க்கும். கர்த்தர் நேரத்தில் கர்த்தராலே காரியம் வாய்க்கும். காரியம் வாய்க்கும். கர்த்தர் நேரத்தில் கர்த்தராலே காரியம் வாய்க்கும். ஜெபத்தினை தொடர்ந்து மகனே ஜெபத்தால் ஜெயம் செய். ஜெபத்தினை தொடர்ந்து மகளே ஜெபத்தால் ஜெயம் ஜெயம். பாதைகளை கர்த்தர் உயர்த்திடுவார். தடைகளை ஒதுக்கிடுவார். பாதைகளை கர்த்தர் உயர்த்திடுவார். தடைகளை ஒதுக்கிடுவார்.
காரியம் வாய்க்கும். கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். நினைவுகளை அறிந்திருக்கிற தேவன் அல்லேலூயா. எல்லாவற்றிலும் தேவ கிருபையாய் கடந்த நாட்களில் நாம் சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா, ஏதாவது காரியம் வாய்க்காம போயிருக்குமா? தேவனிடத்தில் கொடுத்த அவருடைய சமூகத்தில் நாம் கொடுத்திருக்கிற காரியங்கள் ஏதாவது வாய்க்காம போயிருக்குமா? நமக்கு இருக்காது. அப்படிதானே? தேவ சித்தம், தேவ கிருபை நம்மை வழி நடத்துகிறது. ஆண்டவரே, உங்கள் சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன் அப்படி நம்ம ஜெபம் செய்யும் பொழுது, வேண்டுதல் செய்யும் பொழுது பல மடங்கான ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு என்ன செய்வாங்க? கொடுப்பாங்க. சிங்க கெபியில் போட்டிருக்குது. நினைச்சு பார்த்துருப்பாங்களா அந்த இடத்துல இருந்து வர முடியும் அப்படின்ட்டு? முடியாது. ஆனாலும் தேவன் நடத்தினார்ல, அவருடைய பிரசன்னம் அந்த இடத்துல வெளிப்பட்டுச்சுல, அதுதாங்க ஆண்டவருடைய உன்னதமான சில சூழ்நிலைகள் நமக்கும் வரும். அப்போ நமக்கு ஆண்டவருடைய முகம்தான் ஏசப்பா, அந்த முகமானது நமக்கு வெளிச்சமாய், நறுமணமாய், தூபமாய் நம் உள்ளந்திரியங்களில் உள்ளத்தில் வரும். அப்படிதானே? ஆண்டவரை, நீங்கள் மட்டும்தானப்பா எனக்கு இருக்கீங்க. இந்த தேசங்கள்லையும் சரி, எந்த இடங்கள்லையும் சரி, உற்றார் உறவினர்கள், கணவர் மனைவிகளை கூட கடினமான சூழ்நிலைகள் பாதைகளில் நம்ம கடந்து போகும்பொழுது, இல்லை அண்ணன் வந்து காப்பாற்றிடுவான், தம்பி வந்து காப்பாற்றிடுவான், இந்த சூழ்நிலைகளிலிருந்து என்னுடைய நண்பர்கள் வந்து என்னை தூக்கி எடுத்துருவாங்க அப்படின்னு நம்ம நினைப்போமா? இல்லை. உதவிகள் கேட்கலாம் மனிதரிடத்தில், அவ்வளோதான் நம்மளால் செய்ய முடியும். அதுவும் சூழ்நிலைகளை அறிந்து தான் அவர்களாலும் வர முடியும், செய்ய முடியும். அப்படிதானே? நம்ம நினைத்திருப்போம் அவர்கள் எந்த சூழ்நிலையில் இருப்பார்கள் என்று நமக்கு தெரியாது. ஏதாவது ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் நண்பரையோ சகோதரனையோ நாம் அழைக்கும் பொழுது அவர்களுடைய சூழ்நிலையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான். ஆனால் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுகிறவர் நம் கர்த்தர். அப்படிதானே? நம் தேவாதி தேவன். அவர் முகத்தை பார்ப்போம், அவர் முகத்தை நம்ம ஏறெடுப்போம், தேவன் நம்மை மாற்றுவார். அந்த பாடலை பாடி தேவ மகிமையை நாம் வெளிப்படுத்த நம்ம ஒப்பு கொடுப்போம். நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் பறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் பறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை, நம்பினோரை நீ மறப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் பறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று தீரவரை தள்ளுவதில்லை, உடைந்த பாத்திரம் என்று தீரவரை தள்ளுவதில்லை. ஒன்று உதவா உயர்ந்து தீரவரை
தகப்பந்தீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் தேவன் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உன்னதத்தின் தேவன் உயர்ந்த சிகரமா இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? அவரு இரக்கத்தின் சிகரமா இருக்கிறார். அப்படிதானே? உலகத்தின் மகா இரக்கம் நிறைந்தவர். நம்ம மேல இரக்கப்படுகிற மனிதர்கள் உண்டு. ஆனாலும் அதற்கெல்லாம் மேலா சிகரமாய் நறுமணமாய் நம்ம கூடவே இருந்து வழி நடத்துகிற நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை வருங்காலங்களிலும் இரக்கத்தோடு அவருடைய கிருபையினாலும் ஆசீர்வாதங்களால் வழிநடத்துவார். தேவன் தாமே கொடுத்த இந்த நேரத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமேன். இப்பொழுதும் தேவ வார்த்தையை சகோதரன் கிறிஸ்டி அவர்கள் நம்மளோடு கூடவே பகிர்ந்து கொள்வார்கள். ஜெபத்தோடு இருப்போம். வார்த்தைகளை கேட்டு விட்டுவிடாதபடிக்கு அதை நம்மை புடமிட்டு நம்ம என்ன செய்யணும்? உயர்த்த வேண்டும். அந்த வார்த்தைகளை நாம் கவனமாக கை கொண்டு வழி நடக்கும்போது தேவன் நம்மை ஆசீர்வாதமாய் வழி நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம பாடின எல்லா பாட்டும் ஆண்டவர் நம்மளுக்கு வாக்கு தத்தமாக கொடுத்தாரு நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா ஒரு சில பயத்தோடு நான் இங்கே இருந்தேன். ஆண்டவர் எனக்கு சொன்ன அந்த வாக்குத்தை உங்களுக்கு சொல்கிறேன். பயப்படாதே, கலங்காதே, திகையாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆமென். ஆண்டவர் நம்ம அனைவரோடு கூட இருக்கிறாங்க. இந்த வார்த்தைக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நமக்கு தலையை தாழ்த்தி நம்ம ஜப வேலையோடு இருப்போமாக. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆவியின் வரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே. ஆவியின் வரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே. எழுந்து ஜொலிக்க என்னை முற்றும் இந்த வேளையிலே. அல்லேலூயா. எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. அல்லேலூயா. இயேசுப்பா, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம் டாடி. ஆண்டவரே, இந்த வார்த்தை ஆண்டவரே கேட்கத்தக்க ஆண்டவரே
எங்கள் செவிகளை எங்கள் இருதயத்தை திறந்து கொடுக்க தேவன் உதவி செய்யுங்க. அன்று வார்த்தையானவரே 1 60 100 பலன் பெற எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுப்பா, நான் அல்ல நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா துதி கனமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அண்ணன் சொல்லியிருந்தாங்க போன வாரம் இது மாதிரி மெசேஜ் எடுக்கணும். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இது மாதிரி வாய்ப்பு கிடைக்கிறது கிடையாது. அதனால் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனால் இதுக்கு ப்ரிப்பேர் பண்ண ரொம்ப பிரயாசப்பட்டேன். நான் லாஸ்ட் வீக் எல்லாமே நைட் டியூட்டியாக இருந்ததுனால ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏசப்பா எப்படி பண்ண போகிறோன்னு எனக்கு தெரியல. ஸ்டில்லு முந்தா நேற்று வரைக்கும் என்னால் அந்தளவு ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் கிருபையாய் நேற்று இருந்த நைட் டியூட்டி எனக்கு மாறுதலாக ஆஃப் கொடுத்து கடவுளுடைய, ஏன்னா கடவுள் முன்னாடி நம்ம எந்த ஒரு ஆயத்தம் இல்லாமல் வந்து நிற்கக்கூடாது. அதில் ரொம்ப உறுதியாக இருக்கணும். நான் அதே போல் நம்முடைய வார்த்தையை நம்ம கேட்கலாம். நம்ம ஆயத்தப்படணும்னா நம்ம திருச்சபைக்கு வருவதுக்கு முன்னாடி நம்ம பிள்ளைகளையும் ரெடியாகி நம்ம கொண்டு வரதெல்லாம் ரொம்ப ஒரு ஆயத்தமாக இருக்கும். இல்லை ஸ்கூலில் பிள்ளைங்களை நம்ம அனுப்பணும்னா அதுக்கு நைட்டே நம்ம பிரயாசப்படுவோம். பிள்ளைங்களுக்கு என்ன சமைக்கணும், என்ன பேக்லாம் எடுத்து வைக்கணும், எல்லா காரியம் நம்ம ஆயத்தமாக இருப்போம். அதே போல தான் நாம் இந்த உலகத்தில் வாழ்வது எதற்காகனா பரலோகத்துக்கு நாம் போகணும். அதுக்காக நம்ம ஆயத்தப்பட்டே ஆக வேண்டும். இன்றைக்கு நான் எடுத்திருக்க தலைப்பு ஆயத்தப்படுங்கள், ஆயத்தப்படுத்துங்கள். ஆமென். நம்ம ஆயத்தப்படுகிறவர்களாக கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஆயத்தமாக இல்லைன்னா நம்ம வேதத்தில் வாசிக்கலாம். எடுத்தவங்க வாசிங்க. மத்தேயு 3 அதிகாரம் 2 வசனம். ஆமென். இந்த வேதத்தில் வாசிக்கிறோம், பரலோகத்துக்கு போகணும்னா மனம் திரும்ப வேணும். அதுக்கு முன்னாடி ஒன்று இருக்கு, பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குதுன்ட்டு நம்ம கடந்த 2000 வருஷமாக இந்த பைபிள் நம்ம வாசிச்சுட்டே இருக்கிறோம். அப்போ யாருக்கு சமீபமாக இருக்குதுன்னு சொன்னால் ஒவ்வொரு மனிதனுக்கும். ஏன்னா நம்முடைய வாழ்க்காலம் 50-60 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷம்தான். அப்போ அதற்குள்ளாக நம்ம ஆயத்தப்பட வேண்டும். சரிங்களா? நம்மளுக்கு பெரிய பாக்கியம் இப்படியாய் நம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் நம்மளை இங்கே வந்து உட்காந்து நம்ம வார்த்தைகளை கேட்குறோம். அநேகருக்கு இந்த பாக்கியம் இல்லை. உண்மைங்களா? சரிங்களா? இங்கே மாத்திரம் இல்லை, புறஜாதி மக்களுக்கு இந்த வாய்ப்பே கிடையாது. நம்மளாம் ஆண்டவருக்குள்ளே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனமாக இருக்கிறோம். ஒத்துக்கிறீங்களா? எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏன்னா நம்ம நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவனுடைய சுத்த கிருபைன்னு சொல்லி வாசிக்கிறோம். அவருடைய கிருபை நாம் பெற்றிருக்கிறோம், நாம் விசுவாசிக்க வேண்டும். இதில் மத்தேயு 3 அதிகாரம் 2 வசனத்தில் நம்ம பார்க்கும்பொழுது சமீபமாக இருக்கிறது. எவ்வளோ சமீபமாக இருக்கிறது நம்ம பார்க்கலாம். ஏன் இப்பொழுது ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது என்றால் மத்தேயு 25 அதிகாரம் 13 வசனத்தை நாம் பார்க்கலாம். ஆமென். இப்போ நம்ம ஆயத்தப்பட வேண்டும்னா நம்மளுக்கு தெரியும். இப்போ நாளைக்கு நம்ம போகிறோம்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி நம்ம ஆயத்தமாகும். ஆனால் பரலோகத்துக்கு நம்ம போகிறதுக்கு நம்மளுக்கு எந்த டைமில் தெரியாதுங்க. சரிங்களா? எந்த நேரமும் தெரியாது. அதில் வாசிக்கிறோம், எந்த நாழிகையும் நம்மளுக்கு யாருமே கொடுக்கல. அடுத்து நம்ம வாசிப்போம், இது யாருக்கு மட்டும் தெரியும்னு சொன்னால் அடுத்த வசனம் வாசிங்க. மத்தேயு 24:36 வசனத்தை வாசிப்போம்மா. பார்த்தீங்களா? அவரோடு கூட இருக்க தூதர்களுக்கோ அந்த நாளை யாருக்குமே தெரியாது. சரிங்களா? அப்பேற்பட்ட ஒரு என்ன சொல்லுவோம், ரொம்ப ஒரு சஸ்பென்ஸான ஒரு நாளாக இருக்குது. ஏன் இதை நான் எடுக்கணும்னு நினச்சேன்னா, நம்ம சமீபமாக இருக்குது. நான் குழந்தையில கேட்டு இருந்திருக்கேன். பட் ஆனால் அந்த காலத்துலலாம் அந்தளவு எந்த ஒரு பிரச்சனையும் எல்லாமே ஒரு நாடு முழுக்க ஒரு சமாதானமாக இருந்துச்சுங்க. ஆனால் இப்பொழுது ஒரு சமாதானமே கிடையாது. மனிதர்களுக்கும் கிடையாது, நாடுகளுக்கும் கிடையாது. வேதத்தில் வாசிக்கலாம். நாம் எப்படி ஆயத்தப்பட வேண்டும் சொல்லி நம்ம வசனங்களை நாம் தியானிக்க பொழுது மனம் திரும்ப வேண்டும் சொல்லியிருக்காங்க. மனம் திரும்புதல் குறித்து நம்ம அநேக வார்த்தைகளை நம்ம வேதத்தில் வாசிக்கலாம். அதில் நிறைய மனிதர்களையும் நம்ம பார்த்துருக்கலாம், தேவ மனிதர்களையும் பார்த்துருக்கலாம்.
ஆண்டவர் ஊமையாக சொன்ன கெட்ட குமாரனுடைய கதை எல்லாருக்குமே தெரியும். அவன் எப்பேற்பட்ட ஒரு துன்மார்க்கத்தில் வாழ்ந்தும் கடைசி நேரத்தில் அப்பா கிட்ட போனால் நம்மளுக்கு ஒரு நன்மை கிடைக்கும்னு சொல்லி அவன் மனம் திரும்பி அவன் மனம் கசந்து அவன் வரும்பொழுது ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார். அது மாத்திரமல்ல, தாவீது ராஜா நாம் பார்க்கலாம். தாவீது ராஜா தவறு செய்யும் பொழுது அவர் மிகவும் கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கையை ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுக்குறார். அதுக்கு முன்னாடியும் ஆண்டவரோடு தான் இருந்தார். பட் ஆனால் இந்த உலகத்தின் மாம்சத்தில் அவர் செய்த தவறின் நிமித்தமாய் அந்த தவறின் நிமித்தம் அவர் மனம் திருந்ததுனால அநேக மேன்மைகளே ஆண்டவர் மீண்டுமாய் அவர்களுக்கு கொடுத்தாங்க. அது மாத்திரம் இல்லை, சிலுவையில் கடைசி நிமிஷத்தில் அந்த கல்லனை ஆண்டவர் ரட்சித்தார். எதனால்? அவன் மனம் திருந்தான். என்ன மனம் திருந்தான்? நான் உண்மையாலே தவறு செய்தேன், நான் தண்டிக்கப்படுகிறேன். அந்த ஒரு மனம் திரும்புதல் அவனுக்குள்ளாக இருந்தது. அதே போல் நாமளும் மனம் திரும்ப நம்மளுடைய ஒரு சில நேரத்தில் நான் கூட சரி நம்மளுடைய தவறுகளை நம்ம ஒத்துக்கொள்ள மாட்டோம். கடவுள்கிட்ட கண்டிப்பாக ஒத்துக்கிருந்தா ஆகணும், மனிதர்கிட்ட நம்ம ஒத்துக்க மாட்டோம். அதே போல் மனம் திரும்ப முடியவில்லை என்றால் ஒரு நாட்கள் அது மனம் திரும்ப காலங்கள் கண்டிப்பாக நம்மளுக்கு கொடுக்கப்படும். அதே வேளையிலே இது இப்போ மாத்திரம் இல்லை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடியுமே யோவான் ஸ்நானரால் நம்மளுக்கு அறைகூவல் விடப்பட்டது, மனம் திரும்புங்கள்னு சொல்லி. மத்தேயு 5:19-20-21 வசனங்களை வாசிக்கலாம். இதில் தவறாக சொல்லிட்டேன். இதில் நான் ஒன்று சொல்ல வேணும்னா, இந்த யோவான் ஸ்நானகர் பரிசுத்த ஆவியினால் முன்குறிக்கப்பட்டு ஆண்டவருடைய ஜனத்தை மனம் மாற ஆண்டவர் அவர்களை முன்குறித்து அனுப்புகிறார். மனம் திரும்புங்கள். அந்த வசனம் என்ன சொல்லுகிறதுனா, ஜனங்களை மனம் திரும்ப செய்ய வேண்டும், ஜனங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு வர வேண்டும் சொல்லி அந்த வசனம் குறிக்கப்படுகிறது. அதே மாதிரி யோனா தீர்க்கதரிசி நாம் பார்க்கணும். அவர் தீர்க்கதரிசா எந்த பெரிதான ஒரு தவறு பண்ணிடல, ஆனால் கீழ்ப்படியாமல் போயிட்டாங்க. ஆண்டவர் தவறு செய்வார், ஆண்டவரே இந்த ஜனங்களை அழிக்கிறாரேன்னு அவர் மனசை கஷ்டப்பட்டு அந்த சொன்ன இடத்துக்கு போகாமல், நினிவேக்கு போகாமல் தர்ஷீஷுக்கு போயிட்டாங்க, சரிங்களா. ஆனால் அந்த திருப்பியும் அவன் மனம் கசந்து மனம் திரும்பி அந்த 3 நாள் மீன் வயிற்றில் இருக்கும் பொழுது அவன் ஜபம் பண்ணுகிறான். ஆண்டவரே நான் தவறு செய்துட்டேன்னு சொல்லி ஜபம் பண்ணுறான். அந்த நம்ம பண்ணுகிற அந்த மனந்திருந்த ஜபம் தான் நம்முடைய பரலோக வாழ்க்கைக்கு நடத்துகிறது. என்ன செய்ய வேண்டும் என்று கூறும் நம்ம கேட்கலாம். இப்போ நம்ம மனம் திரும்ப வேணும்னா பைபிளில் சில வசனங்கள்லாம் சொல்லியிருக்குது. எதிலிருந்தெல்லாம் நம்ம மனம் திரும்பணும்னு சொல்லி பார்க்கும்பொழுது கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19, 20, 21 வசனத்தை வாசிக்கலாம். கலாத்தியர் 5. பார்த்தீங்களா, இதில் இது மாதிரி காரியங்கள் நம்ம செய்கிறவங்க பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க முடியாதுன்ட்டு வசனம் தெளிவாக சொல்லுகிறது. இது மாத்திரம் நம்ம விட்டு விடாமல் இது கம்பல்சரியாக நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரோடு நடக்கிறவர்கள் இது மாதிரி எல்லா காரியங்களும் நம்ம செய்ய வேண்டும். இந்த தவறுகளாம் செய்யாமல் ஆண்டவரோடு நடக்க வேண்டும். அது மாத்திரம் இல்லாமல் அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 22 24 வசனம் வாசிக்கலாம். பார்த்தீங்களா, இதுக்கு பிரமாணமாக ஒன்றுமே இல்லை. இதில் முக்கியமாக சொன்னது அன்பு. பிரதான கட்டளையாக அன்பு இருந்துச்சு. நான் யோசித்து பார்த்தேன், ஏன் இந்த அன்பு பெரிதான ஒரு கற்பனையாக ஆண்டவர் சொல்கிறாருன்னா, அவர் அன்பாக இருக்கிறவங்க இப்போ இதே எல்லாருக்கும் அன்பு வச்சுருப்போம், அவங்கவுங்க பிள்ளைங்க மேலே வச்சுருப்போம், சரிங்களா.
மற்றவர்களை காட்டிலும் நம்ம பிள்ளைங்க மேலே நம்ம எவ்வளோ அன்பாக இருக்கும் சொல்லுங்கள். சரிங்களா? யார் தப்புனாலும் நம்ம சப்போஸ் கேட்கலாம். பிள்ளைகளோ ரொம்ப நம்மளுக்கு நெருக்கமானவங்களோ நம்ம இருக்கும்போது நம்ம அவங்களுக்கு எந்த ஒரு வார்த்தையும் நம்ம கேட்பதில்லை, அவங்கள துன்பப்படுத்துவதில்லை. சப்போஸ் நம்ம எதனா சின்ன அவங்களுக்கு பண்ணாலும் அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் நம்ம பண்ணுமே தவிர நம்ம எந்த ஒரு தீங்கும் நம்ம உண்மையான அன்பு இருக்கிறவங்களுக்கு நம்ம செய்ய மாட்டோம். அதே போல தான் ஆண்டவர் நம்ம மீது வைத்த அன்பினால்தான் சிலுவையில் அறைந்து நம்மளுக்காய் அவருடைய ரத்தத்தை கொடுத்து நம்மளை மீட்டெடுத்து நாமளும் அந்த பரலோகத்துக்கு வரணும்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆசைப்படுகிறார். வேதம் சொல்லுகிறது நாம் பேசுவது மிக முக்கியம், அதில் கூட நியாய தீர்க்கப்படுவோம் சொல்லியிருக்கு. இது எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். சொல்லுங்க. சாரி, இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கலாம். அதில் வேதத்தில் வாசிக்கிறோம், நம்ம எந்த ஒரு வார்த்தையினாலும் நம்ம பேசும்பொழுது நம்ம பேசுகிற வார்த்தைக்கு நம்ம நியாய தீர்ப்புக்கு பங்குள்ளவர்களாக இருக்கிறோம். மற்றவர்களுக்கு எந்த ஒரு தவறான வார்த்தையை சொன்னாலும் அதற்கு நம்ம நியாய தீர்ப்பில் நம்ம பதில் சொல்லணும். நம்ம மத்திய வாசிக்கும்பொழுது நம்முடைய சகோதரன் நம்ம திட்டா கூட நம்ம நியாய தீர்ப்பு நம்மளுக்கு முன்னாடி இருக்கிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இதில் நம்ம சோதனைக்கு கண்டிப்பாக நம்ம உட்படவும், ஏன்னா மனுஷராய நம்ம சோதனை இல்லாமல் வாழவே முடியாது. அதற்கு தான் இந்த வசனம் சொல்லியிருக்காங்க. மீண்டுமாய் ஒரு வாட்டி வாசிங்க, எபிரேயர் 2:18. பார்த்தீங்களா? நம்மளை போலே மனிதராய் அவர் உருவாக்கப்பட்டார். அவர் அந்த எல்லா சோதனையில் அவர் சகிச்சிருக்கிறார். நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அதே மாதிரி அவருடைய வாலிப காலத்தில் எந்த ஒரு இதுவும் நம்மளுடைய பைபிளில் போட்டிருஇல்லை. பட் ஆனால் ஒரே வார்த்தை போட்டிருக்கு, நியாய பிரமாணத்துக்கும் பெற்றோருக்கும் கீழ்ப்படிந்து வளர்ந்தார்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அதே மாதிரி அவருடைய ஊழியத்தின் பாதையில் வரும்பொழுது அவர் எவ்வளோ பாடுபட்டு எவ்வளோ சோதனைங்க இருக்குன்னு சொல்லி நாம் பார்க்கலாம். அந்த சோதனையிலிருந்து நம்ம வெளியே வரணும்னு சொன்னால் இந்த வேதத்தில் இன்னொரு வசனம் நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 20:41 வாசிக்கலாம். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 41 20:41. சாரி, தவறாக சொல்லுங்கள். இதில் ஆண்டவர் என்ன சொல்கிறாங்கன்னா, யார் சோதனையிலிருந்து காப்பாற்றப்படுவாங்க, யார் சோதனையிலிருந்து வெளியே வர முடியும், யார் சோதனைக்குள்ளாக போக முடியாமல் ஆண்டவரோடு நெருங்கி வாழ முடியும் என்றால் வீழ்த்திருந்து ஜெபம் பண்ணணும்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த சீஷர்களுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, 1 மணி நேரமாவது வீழ்த்திருந்து இருக்கக்கூடாதான்னு சொல்லி கேட்குறாங்க. நாம் நிறைய பேர் பார்ப்போம், அநேக ஊழியக்காரர் இருக்காங்க, அநேக பரிசுத்தவான்கள் இருக்காங்க. அவர்களாம் எப்படி ஆண்டவரோடு நெருங்கி வாழ்கிறாங்க நம்ம பார்க்கும்பொழுது நிறைய பேர் மெசேஜில் நான் கேட்டிருக்கேன், பல மணி நேரம் ஆண்டவரோடு நெருங்கி அவரோட பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டு ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிக்கிற ஜீவியத்தில் இருக்கும்பொழுது அந்த சோதனைக்குள்ளாக ஆக்கப்படாமல் நம் நித்தியத்துக்கு ஆண்டவர் வழி நடத்துகிறாருன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நம்ம சோதனையிலிருந்து நம்ம மீட்க வேண்டும் என்றால் நம்ம இரவு பகலாக நாம் ஜெபிக்க வேண்டும். வேதத்தில் இப்போ சிஸ்டர் வாசித்தாங்களே, இரவு பகலும் அவன் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியமாக. நான் இப்பொழுது யோசித்தேன், இரவு பகலும் எப்படிங்க தியானமாக இருக்குன்னா, ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லுகிறவர்கள் இதை கடைப்பிடிக்கிறான்னு நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்று சொன்னால் நேற்று நான் படுக்கிறப்போ 1 மணி ஆயிடுச்சு. அப்போது ஒரு மெசேஜ் எடுக்கணுன்னா அவங்களாம் டைம்லாம் பார்க்காம ஆண்டவரோடு நெருங்கி ஆண்டவர் வார்த்தைகள் ஆண்டவர் இரவு பகலும் பார்க்காம ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிக்கும் பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு உதவி செய்கிறாங்க. அது மாத்திரம் இல்லை, சோதனையிலிருந்து அவர் தப்பித்து கொள்கிறாங்க. நம்ம அநேக சோதனை வரும், நம்ம கூட வேலை செய்கிறவங்க ஆண்டவரை அறியாதவங்க சின்ன தப்பு பண்ணலாம், ஆனால் அதை நம்ம பண்ணிட்டோன்னு வச்சுங்க, அதுக்கு ஆண்டவர் கண்டிப்பாக கணக்கு கேட்பார். அது மாதிரி சின்ன சின்ன சோதனையிலிருந்து நம்ம விடுபடணும்னா நம்முடைய ஜபத்தினால் தான் மாத்திரம். 1 நிமிஷம் நம்ம ஜெபம் பண்ணலாம். ஒரு சில நேரத்தில் நம்ம எங்கள் வீட்டில் எல்லாம் பண்ணுறப்போ ஜெபம் பண்ண சொன்னாங்க, அதே போல் 1 நிமிஷம் தான் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஆனால் நம்ம சோதனையிலிருந்து தப்பிக்கணும்னா, ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிக்கணும்னா நம்முடைய முழங்கால்கள் முடக்கப்பட வேண்டும். சரிங்களா? அது மாதிரி நம்ம முழங்கால் இட்டு நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளுக்கு பெரிய பலத்தை கொடுக்குறார். இந்த உலகத்துக்கு தைரியமாக போக நம்மளுக்கு பலத்தை கொடுக்குறார். அந்த சோதனையெல்லாம் சகிக்கக்கூடிய பலத்தை நம்மளுக்கு கொடுக்குறார். யார் பரலோக ராஜ்யத்துக்கு போவாங்க அப்படின்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம்.
மத்திய 7ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கலாம். ஆமேன். இதில் நம்ம தெளிவாக வாசிக்கிறோம், பிதாவின் சித்தத்தின்படி நாம் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். பிதாவின் சித்தம் என்ன? ஆண்டவரோட பரிசுத்தமாய் நாம் வாழ்வது. அது மாத்திரம் இல்லை, ஆண்டவர் நம்மளுக்கு இன்னும் மேலான ஒரு கடமையை கொடுத்துருக்காங்க, சுவிசேஷத்தை அறிவிப்பது. இதுதான் ஆண்டவருடைய சித்தம். சரிங்களா? இந்த சித்தத்தின்படி நம்ம வாழும்பொழுது ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தை நம்மளுக்கு கொடுக்குறார். இதில் கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லி லாஸ்ட் மினிட்டில் வருவாங்க. இப்போ நானே கூட நிறைய ட்ரெயினில் விட்டுருக்கேன், பஸ்ஸை விட்டுருக்கேன், லாஸ்ட் மினிட்டில் போவேன். பட் ஆனால் அந்த சாதாரண பஸ்ஸு நம்மளுக்காக நிற்குமா? அதே போல் தான் அந்த பாக்கியத்தை நம்ம விட்டாலும் பரலோகத்தினுடைய பாக்கியத்தை நம்ம கடைப்பிடிக்காமல் போயிட்டோம்னா பெரிய பாக்கியங்க. மனுஷர் யாருக்கும் ஆண்டவரே இல்லாமல் யாருக்குமே கிடைக்காது அந்த பாக்கியம். ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்குறார். இதில் நம்ம மாத்திரம் இல்லை, ஊழியக்காருக்கும் இதே நிலைமை தாங்க. வாசிக்கலாம், மத்திய 7:22-23 வாசிக்கலாம். ஆமேன். பார்த்தீங்களா யாரெல்லாம் அங்கே அதில் போட்டிருக்காங்க? அந்த பாவத்திலிருந்து ஜனங்களை மீட்டெடுக்கிற, அந்த பிசாசை துரத்துகிற, அநேக ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார் அக்கிரமக்காரனேன்னு சொல்கிறாங்க. இது எவ்வளோ ஒரு கடினமான வார்த்தை பார்த்தீங்களா? நீங்கள் எவ்வளோ பண்ணலாங்க, ஆனால் ஆண்டவருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றாமல் போனால் நம்மளை மாதிரி ஒரு பரிதபிக்கப்பட்ட ஜனம் யாரும் இருக்காதுங்க. ஏன்னா புறஜாதி மக்கள் ஆண்டவரை பற்றி அறியாதவர்கள் தவறு செய்யலாம். அவனுடைய வார்த்தை அவர்கள் காதுகள் கேட்காம இருந்து அவர்கள் தவறு செய்யலாம். ஆண்டவர்களுக்கு தனியாக அவர்களுக்கு ஒரு தீர்ப்பு இருக்குங்க. ஆனால் நம்மளுக்கு ஆண்டவரை அறிந்த நம்மளுக்கு நம்ம தவறு செய்தோன்னா அதே நேரத்தில் அந்த நேரத்தில் பரிதபிக்கிறவர்களாக நாம் நிற்குவோம்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இதில் இன்னும் ஒரு சில காரியங்களை ஆண்டவர் சொல்கிறார். யாரை விட்டு வரணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆண்டவருக்கு ஊழியத்துக்கு ஆண்டவர் சீஷர்களை அழைக்கும் பொழுது அவரோட தாயும் தகப்பனை விட்டு வர சொல்லியிருக்கிறாங்க. வாசிக்கலாம், மத்தேயு 10:37-38 வசனத்தை வாசிக்கலாம். ஆமேன். பார்த்தீங்களா, தன் தாயும் தகப்பனும் பின்பற்றவங்க உலக பிரகாரமாக நம்ம பின்பற்றலாம், எந்த ஒரு தவறுமே கிடையாது. ஆனால் நம்முடைய ஆத்துமாக்கு நம்ம தான் உத்தரவாதம். நம்ம தாயோ தகப்பனோ நம்மளை ஒரு சில நம்ம அறிவு பெருக்கிற அளவு நம்மளை வழி நடத்தலாம். அதுக்கு பிறகு நம்ம தான் நம்மளுடைய ஆத்துமாக்கு உத்தரவாதமாக இருக்கணும். சரிங்களா? அதே போல் ஏன் அந்த இடத்துல ஆண்டவர் அவர்களை அழைக்கிறாங்க தாயின் தகப்பனை விட்டு வர சொல்லினா, அதை விட அதிகமான ஒரு பெரிதான மேலான ஒரு கிருபைக்காய் உலக ஜனங்களுக்கு ஆண்டவரை சொல்ல, அவருடைய வார்த்தையை சொல்லணும்னு சொல்லி அந்த சீஷர்களை ஆண்டவர் அழைக்கிறார். அது மாத்திரமல்ல, சிலுவையில் இயேசு சிலுவையில் நம்ம சுமந்தவர்களாக இருக்க வேண்டும். சிலுவை முதலாவது நாம் பார்க்கும்போது அது ஒரு பாவத்தின் ஒரு சின்னமாக தான் இருந்துச்சு. எப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதில் அரைஞ்சாரோ அது புனிதமாக மாறப்பட்டது. ஏன்னா இப்போது நம்ம எல்லாருமே சிலுவை தாலி தான் நம்ம எல்லாருமே போகிறோம். அப்போ எதுக்காகனா அது ஒரு புனிதத்தின் அடையாளமாக நம்ம கருதப்படுகிறோம். அது மாத்திரம் இல்லை, இந்த உலகம் முழுதும் சிலுவைனா யாருன்னு தெரியும்னா ஜீசஸ் தான் தெரியும். அந்த பாவத்திலிருந்து நம்மளை மீட்டெடுத்த ஒரு சின்னமாக, சாத்தானை ஜெயித்த ஒரு சின்னமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையை ஒரு அடையாளமாக நம்மளுக்கு கொடுக்குறாங்க. நாம் வாசிக்கலாம், லூக்கா 1:17 வாசிக்கலாம்.
ஆமேன். இதில் நம்ம வாசிக்கலாம், முன்னாடியே நான் சொன்னது, யோவான் ஸ்நானகர் ஜனங்களை வழிநடத்துறதுக்காக அவர் அந்த வசனத்தில் நாம் வாசிக்கும்போது ஆவியானுடைய பலத்தை கொண்டு ஜனத்தை வழிநடத்தினார்னு சொல்லி வாசிக்கிறோம். இவருக்கு ஏசப்பா ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஆண்டவரை பற்றி சொன்னவர். எனக்கு பின்னாடி ஒரு தெய்வம் வருவாங்க, அவருக்கு நான் வழியை ஆயத்தப்படுத்துகிறேன், அவருடைய அந்த பாதரட்சி கூட நான் அவருக்கு பாத்திரம் நல்லன்னு சொல்லி அவரை தன்னை தாழ்த்தி அநேக மக்களை மனம் திரும்புதலுக்கு நடத்துகிறாங்க. அந்த மனம் திரும்புதலுக்கு எப்படி நடத்துனாங்கன்னு சொன்னால், பரிசேயர் சரிசேயர் வரும்பொழுது விரியன் பாம்பு குட்டிகளேன்னு அழைக்கிறாங்க. பார்த்தீங்களா? ஆண்டவருக்கு புறம்பாய் ஆண்டவரை ஒரு சில காரியங்களை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்களை பார்த்து விரியன் பாம்பு குட்டிகளேன்னு சொல்லி அழைக்கிறாங்க. உங்களுக்கு தப்பித்துக்கொள்ள வழிகாட்டினவன் யாருன்னு சொல்லி அழைக்கிறாங்க. அப்பேற்பட்ட ஜனமும் ஆண்டவருக்கு நேராய் மனம் திரும்பி அவருடைய வார்த்தையில் கேட்க ஓடி வந்திருக்காங்க. அப்போ அப்பேற்பட்ட ஜனங்கள் மனம் திரும்புவதற்கு யோவான் ஸ்நானகர் பெரிய ஒரு பாலமாக, பெரிய ஒரு தூணாக அந்த இடத்துல இருந்திருக்காங்க. இதில் நம்ம இவ்வளோ நாள் நம்மளே ஆயத்தப்படுத்திக்கணும்னு சொல்லி பார்த்துருக்கோம். நம்ம ஆயத்தப்படுத்துவோம்னு சொல்லி மற்றவங்களுக்காக நம்ம நோவாவை நம்ம பார்க்கலாம். அதில் ரோமரில் ஒரு வசனம் வருது, யோனா தன்னுடைய பிள்ளைகளுக்காகவும் தன்னுடைய குடும்பத்துக்காகவும் நோவா பேழையை கட்டினார்னு சொல்லி. அப்போ அவர் மாத்திரம் ரட்சிக்கப்படலை, அவர் குடும்பம், அவருடைய பிள்ளைகள் எல்லாருமே அவங்க ரட்சிப்புக்குள்ளாய் அவர் நடத்தினதுனால அந்த உலக அழிவிலிருந்து அந்த குடும்பம் பாதுகாக்கப்பட்டது. அதே போல் நீங்களும் நம்ம ரட்சிக்கப்பட்டது மாத்திரமல்ல, நம்ம பிள்ளைகளுக்கும் நம்ம குடும்பத்தில் உள்ள அனைத்து மக்களும், கணவன் மனைவி கணவனுக்காகவும், அது மாத்திரமல்ல நம்ம சகோதரிகளுக்காகவும், நண்பர்களுக்காகவும், இந்த உலக ஜனத்துக்காகவும் நம்ம ஆயத்தப்படுத்த வேண்டும். சரிங்களா? நம்ம ஆயத்தப்படுத்த மட்டும் நம்ம சுயநலமாக வாழ்ந்துருவோம். ஆண்டவரை அறியாத ஜனங்களும் அந்த ஆக்கணிக்குள்ளாய் தீர்ந்துறாபடி நம்ம ஒவ்வொரு நாளும் மற்றவர்களுக்காக நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கோம். முதலாவது நான் ஒரு வசனத்தை வாசித்தேன். வசனத்தில் ஒரு மெசேஜ் நான் கேட்டேன். அநேக மக்கள் ஊழியக்காரர்களாக இருக்காங்க. அந்த ஊழியக்காரர்கள் கூட கர்த்தாவே அவர்கள் சொல்லும் பொழுது அவர்கள் கூட ஆண்டவருக்கு பரலோகத்துக்கு போக முடியாத சூழ்நிலை வரலாம். ஆனால் ஒரு செய்தி கேட்டேன். ஒரு திருச்சபையில் ஒரு அந்த இரவு அந்த பாஸ்டருக்கு வெளிப்பட்டதான் 5 பேர் மாத்திரம்தான் இந்த பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் இந்த திருச்சபையிலிருந்து. அப்பொழுது பார்க்கும் பொழுது பாஸ்டரு, அவங்க ஒய்ஃபு, அவங்க பிள்ளைங்க, சபையில் அநேக மூப்பர் இருக்காங்க. அப்போ எவ்வளோ பேர் தான் ஆண்டவர் ரட்சிக்கப்படுவார்னு சொல்லி ரொம்ப ஒரு அங்கலாய்ப்பாக இருந்தாங்க. அப்போ நீங்கள் பரலோகம் போவீங்களா, நாங்கள் பரலோகம் போவோமா? அப்போ அது எவ்வளோ ஒரு குறிதான ஒரு குறைஞ்ச பேர் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார் பாருங்கள். சரிங்களா? அது எவ்வளோ ஒரு முக்கியமாக இருக்குது. கடவுளுடைய வார்த்தை சொல்லுகிறவர்களுக்கும் அதே நிலைமை தான். ஆண்டவருடைய சிலுவையை யார் எடுத்துக்கொண்டு நடக்கலையோ ஆண்டவருடைய அந்த பாக்கியத்தை நம்ம இழந்து போகிறவர்களாக இருப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் பார்க்கலாம். இந்த எதில் கொடுக்கப்படுகிறதுனா, இந்த உலகம் அழிவுக்கு முன்னாடி 1000 வருஷம் ஆண்டவர் அரசாட்சிக்கில் யாரெல்லாம் நிற்பாங்கன்னு சொல்லி இந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆண்டவருக்காய் நின்றவர்கள், ஆண்டவருக்காய் இந்த உலகத்தை எதிர்த்து நின்றவர்கள், ஆண்டவருக்காய் சிரசேதம் பட்டவர்கள், ஆண்டவருக்காய் உயிர் கொடுத்தவர்கள், இவர்களாம் ஆண்டவரோட மகிமையோடு அந்த நேரத்தில் 1000 அரசாட்சியில் ஆண்டவர் அவர்களை அவ்வளோ ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்துருக்காங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம்.
பார்த்தீங்களா? அந்த ஜீவ புஸ்தகத்தில் நம்ம பங்கடைய வேண்டும். இன்னொரு இதில் நான் வாசித்தேன், 20 அடி முழ நீளமும் 10 அடி முழ அகலமாக இருக்குமா இந்த ஜீவ புஸ்தகம். அப்பேற்பட்ட ஜீவ புஸ்தகத்தில் நம்ம இடம் பிடிக்க வேண்டும்னா அதுக்கு முதலாவது நம்ம மனம் திரும்பணும், ஆண்டவரோட நெருங்கி வாழ்வதற்கு விசுவாசிக்கணும். விசுவாசிக்கிற யாரும் ரட்சிக்கப்படுகிறான்னு சொல்லிக்கிறாருங்க. பட் ரட்சிக்கப்பட்டால் மாத்திரம் போதுமானா போதாதுங்க. ரட்சிக்கப்பட்டு அவருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்படுறதுடைய அனுபவத்தோடு நாம் வாழும்பொழுது ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியம், யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் இந்த ஜீவ புஸ்தகத்தில் நம்ம இடம் பிடிக்கும். ஏன் இந்த வார்த்தையை நம்ம சொல்லும் பொழுது இதை நான் விட்டுட்டுருக்கேங்க. காலம் சமீபமாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்பொழுது சமீபமாய், ரொம்ப சமீபமாக இருக்கிறது. ஏன்னா நம்ம வாசிக்கும் பொழுது கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பிட்டாங்க. எல்லா நிலநடுக்கமும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதில் அநேக மக்கள் எழுந்து போகிறாங்க. கொள்ளை நோய் ஆல்ரெடி வந்துடுச்சு. அது மாத்திரம் இல்லை, நாடுகளுக்குடைய நாடுகள் ஒரே சண்டை, மனிதர்களுக்குரிய மனிதன் வெட்டி கொலை செய்கிறாங்க. ஒவ்வொரு நாள் நம்ம செய்தியில் கேட்குறோம் அன்பு தணிந்து போகும்னு சொல்லி. இப்பொழுது அந்த அன்பு இருக்கிறதான்னா ஒரு கேள்விக்குறி தான். சரிங்களா? அன்பு இல்லாதனால்தான் இவ்வளோ ஒரு தவறுகள் நடக்கிறது. நாமும் வேதத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிக்க ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஞானத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் வேண்டி ஒவ்வொரு நாளும் நாம் செபிக்க வேண்டும். இப்படியாய் ஆண்டவர் நம்மளை நடத்தும்படியாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் செபித்து முடிக்கிறேன். தலையை தாழ்த்தி ஒரு நிமிஷம் ஜெபம் செய்வோம். என்னை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறதா நாங்கள் பரம தகப்பனே நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறோம். அப்பா ஆண்டவரே, ஆயத்தமாகுங்கள், ஆயத்தப்படுத்துங்கன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வருகைக்கு ஆயத்தமாக தேவன் நீர் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறீர். ஆயத்தப்படுத்த எங்களுக்கு கட்டளையிட்டு இதோ உலகத்துக்கு போங்கள், எல்லா ஜனத்துக்கும் சுவிசேஷம் சொல்லி ஞானஸ்தானம் கொடுத்து அவர் ஆண்டவரே உம்முடைய அண்டையில் சேர்க்கும்படியாக எங்களுக்கு கட்டளை கொடுத்துருக்கீங்கப்பா. இது நாங்கள் ஆயத்தப்படுவது மாத்திரம் இல்லை, ஆயத்தப்படுத்தவும் எங்களை தகுதிப்படுத்தும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய எல்லா பாவங்களிலிருந்து நாங்கள் விடுபடவும் ஆண்டவரே மனம் திரும்பி மூக்காய் இந்த உலகத்தில் சாட்சியாய் ஜீவிக்க எங்களை ஒவ்வொருத்தரையும் தகுதிப்படுத்தும்படியாக செபிக்கிறோம். எல்லா துதி கனமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இறைமந்தன் இயேசு மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை கேட்டிருப்பீங்க. ஒரு வார்த்தை கொடுத்த சகோதரனுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படியாய் தேவன் நம் சபையை ஆசீர்வாதமாய் வழி நடத்துகிறார். கடந்த வருடம் முழுவதிலும் 3 போதகர்கள் இருந்த நேரங்களில் தெரியும் நமக்கு. ஆனாலும் சூழ்நிலை தக்கவாறு தேவன் நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறார். அப்படியான வார்த்தைகளை கொடுப்பதற்கு தேவ பிள்ளைகள் தேவனால் எழுப்பப்படுவார்கள், அப்படிதானே? அதில் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது சிலுவை குறித்ததான வார்த்தை சொன்னாங்க. நம்ம ஒரு ரட்சிப்படைய வேண்டும். ரட்சிப்படைந்த பிள்ளைகள் ஆண்டவருடைய சிலுவையை சுமக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அது ஊழியக்காரர்களாக இருந்தாலும் சரி, விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, ஆண்டவரை பின்பற்றி நடக்கிற ஒவ்வொருவரும் அதை செய்ய வேண்டிய ஒரு காரியம். ஆண்டவர் அதுதானே சொன்னாங்க, என்னை பின்பற்றி வர ஒருவன் விரும்பினால் என்னுடைய தன்னைத்தானே சிலுவையை சுமந்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம ஒவ்வொருவருடைய தோளிலும் முதுகுலையும் நமக்கு ஒரு சிலுவை கொடுக்கப்பட்டு இருக்கிறது, அப்படி தானே? அந்த சிலுவையை சுமக்கிற நாம் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருப்போம். ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளாக அந்த வார்த்தையை அவங்க அதைத்தான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. எப்பொழுதும் தேடுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். என்கிட்ட ஒரு சிலுவை இருக்குது அப்படின்னா அதற்காக அந்த சிலுவை என்பது நம்ம அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம். ஆண்டவருடைய அந்த மர சிலுவையை நம்ம சுமக்கலை. ஆண்டவருடைய பாடுகள், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாமே அதில் இருக்கும், நமக்கு கொடுத்துருக்கு. ஒருவன் ரொம்ப அங்கலாய்ப்போடு ஆண்டவர்கிட்ட எப்பொழுதும் ஜெபம் செய்திருக்கான். ஆண்டவரே, என்னுடைய முதுகில் வச்சுருக்கிற நான் உம்மை பின்பற்றி வர்றேன், உம்மை சுமந்து நீர் சொன்ன மாதிரி சிலுவையை நான் சுமந்து கொண்டு இருக்கிறேன். இந்த சிலுவையானது எனக்கு ரொம்ப பாரமாக இருக்குது, என்னால் சுமக்க முடியல அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவனுக்கு அவ்வளோ பாரத்தோடு அந்த சிலுவை இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் வேண்டுதல் வைக்கிறான். அன்றைய நாளிலும் அன்றைய ராத்திரியிலும் ஒரு ஆண்டவருடைய வார்த்தையானது அவனுக்கு ஒரு அசரியாக ஒரு கனவாக தோன்றுகிறது. நாளை காலையில் நீ எந்திரிச்ச உடனே
உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு நீ என்ன செய், தேவ ஆலயத்திற்கு போ. அங்கே உன்னை மாதிரி நிறைய பேர் அந்த சிலுவையை வச்சுருப்பாங்க. நீயும் ஒரு இடத்துல உன் சிலுவையை வச்சிரு. ஒரு நிமிடம் அந்த ஆலயத்தின் விளக்கெல்லாம் அணைக்கப்படும். நீ ஜெபம் செய்து கொள். ஜெபம் செய்துட்டு அதுக்கப்புறம் அங்கே நிறையா சிலுவை இருக்கும். அந்த சிலுவையை நீ ஏதாவது ஒன்று எடுத்துக்கோ. இலகுவான சிலுவையை பார்த்து நீ எடுத்து உன் தோளில் வச்சு சுமந்துக்கிட்டுரு அப்படின்னு சொல்லி சுமப்பதற்கு உன்னை ஆயத்தப்படுத்திக்கொள் அப்படின்னு இருக்கிறார். மறுநாள் காலையில் அவன் எழுந்த உடனே ஆண்டவர் சொன்ன மாதிரி அவன் சிலுவையை எடுத்துக்கொண்டு, சிலுவைனா இப்படி மர சிலுவை இல்லை, அவனுடைய மனத்தின் மூலமாய் தேவன் கொடுத்த அந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு அவன் ஆலயத்திற்கு போகிறான். அங்கே வச்சிடறான். அந்த சிலுவையை வைத்திருக்கிறான். அவனை மாதிரி நிறைய பேர் அங்கே இருக்கிறாங்க. எல்லாரும் அப்படி ஆண்டவரிடத்தில் பாரப்பட்டு ஜெபித்தவர்கள். ஆண்டவர் ஒவ்வொருத்தட்டையும் அப்படி சொல்லியிருக்கிறாங்க, உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு வந்து வச்சு ஜெபம் பண்ணு, உனக்கு அடுத்த சிலுவை ஆயத்தப்படும், உன்னுடைய இலகு குறைக்கப்படும் என்பதற்காக. ஆண்டவருக்கு தெரியும் யார் யாருக்கு எந்தெந்த நேரங்களில் எதை செய்ய வேண்டும், எப்படியாக செய்ய வேண்டும் என்பது. ஆனால் மனிதர்களாகிய நமக்கு தெரியாது. அதே மாதிரி தான் அவனும் கடந்து சென்றான். ஒரு நிமிடம் இல்லை, அந்த விளக்குகள்லாம் அணைக்கப்பட்டது. ஜெபம் செய்தான். அதற்கு பின்பு இவன் போய் ஒரு சிலுவையை எடுத்தான். தோளில் தூக்கி வச்சு பார்த்தா ரொம்ப கனம். ஒன்றா ஆண்டவர்கிட்ட சொல்லியிருக்கிறான், ஆண்டவரே ரொம்ப கனமாக இருக்குன்னுச்சு. சரி அதை வச்சுட்டு இன்னொன்று எடு அப்படின்னு இருக்கார். அவன் இப்படியா ஒவ்வொரு சிலுவையாக எடுத்துருக்கிறான், மாற்றி மாற்றி. எதுவுமே எல்லாமே ஒவ்வொன்றும் கனத்தோடு தான் இருந்திருக்கு. கடைசியில் போய் ஒரு சிலுவையை எடுத்து தோளில் வச்சுட்டு, ஆண்டவரே இதுதான் எனக்கு ரொம்ப இலகுவாக இருக்குது, சந்தோஷத்தோடு மனமகிழ்ச்சியோடு சொல்லியிருக்கான். ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, மகனே இவ்வளவு நாள் நீ சுமந்தது அந்த சிலுவை தான், தெரியாமல் நீ வார்த்தையை விட்டுட்ட, இப்போ அதையே சுமந்துக்கிட்டு இது இலகுவானது, நீ மற்றவர்களை குறித்து கவலைப்படாத. நம்ம சில நேரங்களில் நினைப்போம், சில சகோதரர்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க, ரொம்ப எதுவுமே அவங்களுக்கு கஷ்டம் இல்லையோ அப்படின்னு நினைப்போம். அப்படி இல்லை. எல்லோருக்கும் தேவனுடைய சித்தத்தின் பிரகாரமாக அவர்களுக்குள்ள உள்ளந்திரியங்களை தேவன் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். தேவ ரட்சிப்பு நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது சிலுவையின் மூலமாக. அது நம் தோளில் இருக்குது. அதை இலகுவாக மாற்றக்கூடியது நம்ம கையில் இருக்குது. அது பாரத்தோடு இருக்கிறது நினச்சோம் அப்படின்னா அது பாரத்தோடே தான் இருக்கும். இலகுவாய் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் தேவனை நாம் மறக்காமல் அவரை பின்பற்றி நடக்கும் பொழுது தேவன் அந்த சிலுவையை, நம் தோளில் இருக்கிற அந்த சிலுவையை என்ன செய்வார், இலகுவாய் மாற்றுவார். அதுதான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற, இலவசமாய் நமக்கு தந்திருக்கிற ஒரு ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பை நாம் பின்பற்றி நடக்க வேண்டும். அப்போது தேவ சிலுவையானது நம் தோளில் இருக்குது, நம் பாரங்கள் இருக்குது, எல்லாம் இலகுவாய் தேவன் மாற்றி தருவார். நம்ம நினைத்து கொள்ளக்கூடாது எனக்கு தான் ரொம்ப கஷ்டம், எனக்கு தான் ரொம்ப பாரம் அப்படின்னு. தேவ சித்தத்தின் பிரகாரம் தேவன் நம்மை நடத்துவார். ஆமேன். கொடுத்த அந்த வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கொடுத்த சகோதரனுக்கும் தேவன் இன்னும் அதிகமான ஊழியத்தை செய்ய தேவன் ஆசீர்வதித்து வழிநடத்துவார். இந்த வாரத்தின் சபையின் அறிவிப்புகள் சகோதரர் செயலாளர் அவர்கள் நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் சபையின் சார்பிலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். அதுபோல் இணையத்திலே எழுந்திருக்கிற பிள்ளைகளுக்காகவும் சபையின் சார்பிலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் விசேஷமாக அருமையான ஆராதனை நடத்தி கொண்டிருக்கிற அருமையான சகோதரருக்காகவும், சங்கீதம் எடுத்த அருமையான சகோதரிக்காகவும், அதுபோல் செய்தி கொடுத்த அருமையான மகனுக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். வரும் காலங்களில் இன்னும் பிள்ளைகள் எழும்பி பிரகாசிக்க, சபைக்கு தேவன் கொடுத்த விஷன், அதற்காய் நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்னும் அநேக பிள்ளைகள் எழும்பி அவருக்காய் பிரகாசிக்க, ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியமானவைகளை தேவன் தெரிந்து கொண்டார். ஆமேன், ஹல்லேலூயா. இந்த நாளிலும் ஆலயத்திற்கு புதிதாய் வந்திருக்கிற அருமையான சகோதரி மதிமா, அல்மானா ஹாஸ்பிட்டல், ஒரு கைத்தட்டல் கொடுத்துலான்னு நினைக்கிறேன். உட்கார்ந்து செய்கிறேன். சகோதரன் இயேசுதாஸ், நம்முடைய மதனோட அண்ணன் சகோதரர், அவரையும் இன்ஜினியராக இருக்கிறார். அவருக்கு ஜெபித்து கொள்ளுங்கள். வருகிற காலங்களிலே பிள்ளைகள் நம்மளோடு சேர்ந்து தேவனை ஆராதிப்பார்கள். இந்த வாரத்திற்கான அறிவிப்புகள் விசேஷமாக முதல்ல நான் அறிவிப்புகளுக்கு முன்னாடி, கடந்த வாரம் நடந்த அந்த வேதாகம வினா விடை போட்டிக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அதற்காக முயற்சிகள் எடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும், விசேஷமாக சகோதரி ஷேர்லி, அதற்கு ஒத்தாசையாக அதை நடத்திய அருமையான சகோதரன் கிறிஸ்டிக்காகவும், 3 ஜட்ஜஸ்க்காகவும்
நான் சபையின் சார்பிலே நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதைவிட அதில் கலந்து கொண்ட உங்கள் அத்தனை பேருக்கும் சபையின் சார்பிலே நன்றியும் வாழ்த்தலும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு அந்த இம்ப்ரூவ்மெண்ட் நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு கூப்பிடு உண்மையா கூப்பிடு உண்மையா குறையெல்லாம் நீக்குவா உந்தன் குறையெல்லாம் நீக்குவா நம்மே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் 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 தகப்பனே. எங்கள் இயேசு நீர் நல்லவராய் இருக்கிறீர் கர்த்தாவே. நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் சர்வ வல்லவர் உள்ளவர். ஆண்டவரே, நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி நாங்கள் மாத்திரம் ஆயத்தப்படும்படி அல்ல, மற்றவர்களையும் நாங்கள் ஆயத்தம் படுத்தக்கூடிய ஒரு பிள்ளைகளாய் எங்கள் சபையில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் மாற்ற வேண்டுமாய் செபிக்கிறோம். நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் 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 தகப்பனே. ஆண்டவரே, இம்மட்டும் சபையை நீர் நடத்தி வந்து கொண்டிருக்கிற உமது கிருபைகளுக்காய், உமது மேலான பெரிதான கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, பாகம் எடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நீர் அந்தந்த ஆசீர்வாதங்களை நீர் கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, விசேஷமாக சபையிலே உள்ள ஒவ்வொரு சிறியோர் முதல் பெரியோர் வரை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விசேஷமாக ஆண்டவரே கொடுத்த சாட்சிக்காய் ஜெபிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். அருமையான மகனுக்கு கொடுத்த அந்த பர்ஸ் திரும்ப கிடைத்ததற்காய் அதற்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக அருமையான மகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மற்றவர்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் ஒரு வித்தியாசத்தை நீர் காண்பிக்கிற தயவுகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். மகள் அந்த எக்ஸாம்பிளை பாஸ் ஆன கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நன்றி 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 நன்றி. ஆண்டவரே, சபைக்காய் உழைக்கிற ஓடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். சபையில நடக்கிற ஒவ்வொரு ஊழியங்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் தகப்பனே. வேலைக்காய பிரயாசப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் கண்ணோக்கி பார்க்க வேண்டுமா செபிக்கிறோம். இக்காம டிரான்ஸ்பர் காரியங்களில் இருக்கிற பிரச்சனைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே, வியாதியா இருக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, விசேஷமாக ராஜ்குமார் அவருடைய மனைவிக்காய் நன்றி செலுத்துகிறோம். மகளுடைய எல்லா பலவீனங்களும் நீர் எடுத்து போட வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த வியாதியிலிருந்து பரிபூர்ண சுகத்தை கொடுக்க வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காகவும் திருமண ஏற்பாடுகளில் இருக்கிற பிள்ளைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். எல்லா தேவைகளையும் நீர் சந்திக்க வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவரே, மணமகனை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மணமகளுக்காகவும் மணமகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மணமகனுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். ஏற்ற வேளைகளில் நீர் அப்படி செய்ய போற தயவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, விசேஷமாக ஆண்டவரே, கல்லூரியிலே அட்மிஷனுக்காய் காத்து கொண்டு இருக்கிற அட்மிஷன் சேர்ந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு அந்த அட்மிஷன் காரியங்களிலே நல்ல ஏற்ற துணைகளை, நல்ல நண்பர்களை நீர் கொடுக்க வேண்டுமா செபிக்கிறோம். நல்ல ஒரு கல்லூரி வளாகம், நல்ல ஒரு அட்மாஸ்பியர் அமைய நீர் கிருபை செய்ய வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவரே, இன்றும் ஆராதனையிலே கலந்து கொண்டாம இருக்கிற, வேலை நிமித்தம் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் அறிவிக்கிறோம் தகப்பனே. நன்றியோடு சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் தகப்பனே. இணையத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகளை
பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சபையில் ஆராதனை கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே இது எல்லா ஆசீர்வாதங்களால் பிள்ளைகளை வழங்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே இந்த தேசத்திலே எங்கள் சபையில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு அப்பமும் நீரும் எண்ணெயும் ஒன்றும் குறையாமல் பிள்ளைகளை நீர் காத்துக்கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். விசேஷமாக வருகிற நாட்களிலே எங்கள் பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடம் திறக்க இருக்கிறது. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளை இந்த எல்லா காரியங்களிலும் ஒவ்வொரு வகுப்பிலே புதிய வகுப்பிலே சேர்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் நீர் வழங்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக இந்திய தேசத்தில் இருக்கிற எங்கள் கணவன்மார்கள், மனைவிமார்கள், பெற்றோர்கள், பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் சமீபத்திற்கு மாத்திரம் தேவன் அல்ல ஆண்டவரே, நீர் தூரத்துக்கும் தேவனாய் இருக்கிறபடியால் உம்மை நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே. இன்னும் சபையில் உள்ள ஒவ்வொரு தேவைகளையும் நீர் பூர்த்தி செய்து கொண்டிருக்கிற தயவுகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வந்த ஆத்துமாக்கள் ஒரு ஆத்துமா கூட விருதாய் செல்லாமல் ஆண்டவரே உம்முடைய மெய் சமாதானத்தோடு செல்ல நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நீர் எப்படியே செய்ய போற தயவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு மினிஸ்ட்ரிக்காகவும் ஓடுகிற பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். சபைக்கு ஒத்தாசை செய்கிற பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த பில்டிங்கை சுற்றிலும் ஒரு தேவ பிரசனம், ஒரு தேவ பாதுகாப்பு இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நடக்கிற ஒவ்வொரு ஊழியங்களுக்காகவும் ஒவ்வொரு சபைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த கோபார் பட்டணத்தில் நடக்கிற ஆராதனைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சவுதி அரேபியாவில் நடக்கிற ஆராதனைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா ஆராதனைகளுக்கும் ஆண்டவரே நீர் ஒரு பக்கபலமும் நீர் பாதுகாவலருமாய் இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ராஜா. நன்றி 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 ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரே இந்த வாரத்தில் நடக்கிற அந்த கேப்ரியல் தாமஸ் ராஜ் அவருடைய ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா பாதுகாப்பையும் எல்லா ஏற்பாடுகளையும் நீர் செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். மீண்டுமாய் சபையை உமது கரங்களில் தாழ்த்தி ஒப்படைக்கிறவர்கள் நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் பின் தகப்பனே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, என் ஆத்மாவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரும் இன்றும் என்றும் அவர் வரும் வரைக்கும் தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.